32 சைஸ் ப்ளவுஸ் எப்படி என்ன கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸில் இருக்கிற ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் 2 போட்டுக்கோங்க. இது பேக் பட்டி அடித்து திருப்புறதுக்காக உள்ளது. அதுக்கு 4 இன்ச்சு போதுமானது. ப்ளவுஸோட ஹைட் 12 இன்ச்சு ப்ளஸ் ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் 6 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த 2 லைனையும் வரைஞ்சிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் 5.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதே அளவு ஆமுகோல் இருந்தால் மட்டும் 5.25 வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட குறையாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. நெக் வித்தும் ஷோல்டர் வித்தும் 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். 32 ப்ளவுஸுக்கு ஓரளவுக்கு இது சரியாக வரும். பேக் நெக் டீப் 6 இன்ச்சு. நீங்கள் 7 இன்ச்சோ 8 இன்ச்சோ உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். இது 6 இன்ச் அளவு. மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக 2.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் லைனையும் வரைஞ்சிக்கோங்க. செஸ்ட் 32ன்றதுனால 4 ஒரு பங்கு 8 இன்ச்சு வச்சுட்டு 1.5 இன்ச்சு அங்கிட்டு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. லூஸ் கூட்டை குறைக்கிறதுக்கு தேவைப்படும். வெயிஸ்டோட அளவு 26 இன்ச்சு. 4 ஒரு பங்கு 6.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச்சு, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு. எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு சைடு ஃபுல்லாகவே ஸ்லீவ் வரைக்கும் நமக்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து நெக் ரவுண்டு நம்ம வரைஞ்சிக்குவோம். அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டையும் வரைஞ்சிக்கலாம். சைடில் அந்த 1.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனையும் நம்ம வரைஞ்சிக்குவோம். இந்த ஷோல்டர் வித் ஸ்டிச்சிங் அலவுன்ஸோடு சேர்த்து போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் லெஸ் பண்ணோம்னா 2 இன்ச்சு வரும். ஆம்ஹோல் அளவு 14 இன்ச்சு. அதில் பாதி அளவு 7 இன்ச்சு வேணும். 7 இன்ச்சு கரெக்டாக வருது. உங்களுக்கு 7.25 தேவைப்பட்டுச்சுன்னா 5.25க்கு பதிலாக 5.5 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேக்கோட வெயிஸ்ட் அளவில் நடுவில் மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கு போட்டுக்கோங்க. டாட்டோட ஹைட்டு ஒரு 3.5 இன்ச்சு போட்டுக்கோங்க. டாட்டோட வித் 1 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த டாட்டோட ஹைட் ப்ளவுஸ் ஹைட்டை பொறுத்து கொஞ்சம் கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம். எல்லா அளவுமே பர்ஃபெக்டாக ஸ்கேல் வச்சு போட்டு நீங்கள் மார்க் பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வரும். சில இடங்களில் நம்மளை மிஸ்டேக்கே வந்துச்சுனாலும் நமக்கு அது என்னன்றது தெரியும். அதனால் எப்போவுமே ப்ராப்பராகவே அதை பண்ணி பழகுங்க. அவ்வளோதான். பேக் நம்ம மார்க் பண்ணிட்டோம். பேக்கில் ஹைட்டு, ஆம்ஹோலு, செஸ்ட்டு, வெயிஸ்ட்டு அவ்வளோதான். பஸ்ட் அளவெல்லாம் பேக்கில் தேவைப்படாது. நம்ம ஃப்ரண்ட் வெட்டும்போது மட்டும் அதை பார்த்துக்கலாம். பேக்கை கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் வித்து நமக்கு 2 இன்ச்சு வேணும்னா அதை 3/4 இன்ச் சேர்த்து 2.25ன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. தேர்ட்டி டூ சைஸ் ப்ளவுஸுக்கு 2 இன்ச்சு
ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். இங்கே பேக்கில் நம்ம வந்து எப்போவுமே ஈஸ் அலவுன்ஸ் எக்ஸ்ட்ரா விட மாட்டோம். கரெக்டாக செஸ்ட் அளவு என்னவோ, இது வந்து பாடி மெஷர்மெண்ட் தான். செஸ்ட் அளவு என்ன இருக்கோ அதில் 4ல் 1 பங்கு மட்டும் நம்ம போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஈஸ் அலவுன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒட்டிக்கலாம். இப்போ சைடு வந்து நமக்கு தேவையான இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாட்டுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. டாட் மார்க் பண்ணிட்டு கரெக்டாக அதே இடத்துல பிடிச்சிங்கன்னா தான் 2 சைடு ஈவனாக வரும். ஃப்ரண்ட் கிராஸ் பீஸ்னால் கரெக்டாக அந்த மாதிரி 45 டிகிரி வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. கிராஸ் எப்பவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ளவுஸு நீட்டாக இருக்கும். துணி கம்மியாக இருக்குன்னு சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி போடாதீங்க. ஸ்ட்ரைட்டும் இல்லாமல் கிராஸும் இல்லாமல் போடக்கூடாது. இங்கேயும் அதே மாதிரி ஹூக் பட்டிக்கு 4 இன்ச்சுக்கு 2 லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது பேக்கில் வர ஃபோல்டிங் எடுத்து கரெக்டாக அந்த 2வது லைனில் வர மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி பீஸை வந்து ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க. எங்கேயுமே சுருக்கம் இல்லாத மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக நமக்கு 2வது லைனில் பேக் ஃபோல்டிங் வந்து உட்காந்துருக்கணும். இப்போ நம்ம ஷோல்டர் லைன் கரெக்டாக அதே இடத்துல வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு செஸ்ட் லைன் மட்டும் 1/2 இன்ச்சு ஏற்றி போட்டுக்கோங்க. இந்த செஸ்ட் லைன் வந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி போடும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ஷோல்டர் லைனில் கரெக்டாக 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் அதே அளவு ஷோல்டர் வித்து இங்கே போட்டுக்கோங்க. ஷோல்டர் லைனில் மட்டும்தான் இது போடணும். கீழே செஸ்ட் லைனில் வரும்போது நம்ம பழைய அளவு வர மாதிரி 1/2 இன்ச்சு அங்கிட்டு தள்ளியே போட்டுக்கலாம். இது வந்து ஷோல்டர் ட்ராப் ஆகாமல் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் லூஸ் விழுகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. மேலே வந்து அதே அளவு போட்டு கீழே 1/2 இன்ச்சு கிராஸாக போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் ஷோல்டர் லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு. அடுத்தது ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் 8.5 இன்ச்சு ப்ளஸ் கீழே ஒரு 2.25 இன்ச்சு போட்டுக்கோங்க. ரெண்டு லைனையும் இதில் ட்ரா பண்ணிக்கோங்க. முப்பத்தி 2 இன்ச்சுங்கிறதுனால 3.25 இன்ச்சு போட்டால் போதும், வித் ஸ்டிச்சிங் அலவுன்ஸோடு சேர்த்து. அந்த டாட்டுக்கு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அந்த டாட் பாயிண்ட்லேருந்து ஆம்ஹோல் ஆங்கிளுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த கோட்டில் தான் நமக்கு வந்து சைட் டாட் வரணும். ஆம்ஹோல்லேருந்து வர டாட்டு அந்த லைனில் தான் வரணும். ஒரு 1.5 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கட்டும். ஆம்ஹோல் ஆங்கிள்லேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி ஆம்ஹோல் ரவுண்டு வர இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல டாட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு ஒரு 3/4 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி அதை 2ஆக டிவைட் பண்ணி நீங்கள் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டோட அளவு 3/4 இன்ச்சு போதும். அடுத்த சைட் டாட்டு நம்ம பஸ்ட் லைன்லேருந்து 1/2 இன்ச் மேலே ஏற்றி போட்டுக்கோங்க. அது வந்து சென்டர் டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் ஊடால வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டாட் வந்து 1/2 இன்ச் பிடிச்சா போதும். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு டாட் பாயிண்ட்லேயும், செகண்ட் வர்ற ரவுண்டு வந்து செகண்ட் டாட் பாயிண்ட்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லேசாக கட் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் டாட் பிடிச்சோன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். ஷோல்டர் அளவு லெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டாட் அளவையும் லெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆம்ஹோல் அளவை செக் பண்ணிக்குவோம். ஒரு 7 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம இப்போ செஸ்ட் அளவுக்கு வந்துடுவோம். அங்கிட்டு 1.5 இன்ச்சு. இப்போ செஸ்ட் அளவு வந்து 8 இன்ச்சு நமக்கு வேணும். ப்ளஸ் 1 இன்ச்சு ஈஸ் அலவுன்ஸு 9 இன்ச்சு கரெக்டாக வருது. இப்போ பஸ்ட் அளவில் நம்ம ஒரு பாயிண்ட் சேர்த்து வச்சு பார்ப்போம். 1/4 இன்ச் போல் வச்சோம் அப்படின்னா இங்கே வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம் டாட்டு. இப்போ நெக் அளவையும் குறிச்சிக்கோங்க. 5.5 இன்ச்சு.
நெக் ரவுண்டை வரைஞ்சிட்டு அடுத்து சைடில் உள்ள லைனை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்குவோம். இப்போ நமக்கு இந்த லைன் கிடையாது. இப்போ நம்ம 1/4 இன்ச்சு சேர்த்து, அதாவது 1 இன்ச்சு செஸ்ட் லைன் பஸ்ட் லைன் வந்து கூட இருந்துச்சுன்னா எப்படி வெட்டுறதுன்னு பார்க்குறோம். 32க்கு பதில் பஸ்ட்டு மட்டும் 33 இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு மீதி இருக்கிற அளவு போட்டோம்னா இங்கே வந்து 3 இன்ச்சு கிட்ட வருது. 3 இன்ச்சு கிட்ட வந்துச்சு அப்படின்னா 2 பக்கம் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு டாட் வரும். இதே இது கம்மியாக இருந்துச்சு, இப்போ 32க்கு பதில் 31 இருந்துச்சு அப்படின்னா 1/2 இன்ச்சு கம்மியாக வரும். அதுக்கு சின்ன டாட்டாக வரும். இது நம்ம எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாட்டை வந்து இதை கூட்டி குறைச்சி வச்சுக்கணும். அதனால் பாடி மெஷர்மெண்ட் எப்போவுமே கரெக்டாக எடுத்திங்கன்னா தான் நம்ம இந்த டாட்டை வந்து கால்குலேஷன் பண்ணும்போது எந்த மிஸ்டேக் வராமல் இருக்கும். ஓகே, இந்த ப்ளவுஸுக்கு வந்து செஸ்ட்டு 32, பஸ்ட்டும் 32. அதனால் இங்கே மேலே 9 இன்ச்சு போட்டிருக்கோம்னா அதே அளவு தான் பஸ்ட் லைன்லேயும் நம்ம 9 இன்ச்சு போடணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வர்றப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டுக்கணும். இப்போ கரெக்டாக அந்த இடத்துல 9 இன்ச்சு வச்சோம்னா 1/4 இன்ச்சு அங்கே மேலே கம்மியாயிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி லைனை வந்து க்ராஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து பஸ்ட் அளவு வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வெயிஸ்ட் அளவை லெஸ் பண்ணிவிட்டு மீதி அளவை நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். 2.25 வருது, 2.25 இன்ச்சு டாட் வர்ற மாதிரி போட்டிருக்கோம். போட்டுட்டு சைடை வந்து நம்ம பெல்ட் ஹைட்டு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும். இது சரியாக தான் வருது. இப்போ டாட்டுக்குள்ளே ரவுண்டை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். கிராஸ் பீஸுக்கும் ஸ்ட்ரைட் பீஸுக்கும் ஒரே மாதிரி தான் மார்க் பண்ணணும். ஃப்ரெண்டு ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். டாட்டுக்கு வந்து கரெக்டாக 2 பீஸ்லேயுமே மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எவ்வளோ நம்ம பிடிக்க போகிறோமோ அந்த அளவை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ செஸ்ட் அளவு பஸ்ட் அளவும் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா எப்படி மார்க் பண்ணணுங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்தது பெல்ட் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். பெல்ட் வெட்டும்போது ஃபஸ்ட்டு பேக் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 2 பீஸ்லேயும் சைடு ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. சைடு லைன் ரெண்டும் ஒரே லைனில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் எவ்வளோ ஹைட் டிஃப்ரெண்ட் இருக்கோ அந்த இதை மார்க் பண்ணிக்கோங்க. அதை விட 3/4 இன்ச்சு நம்ம அதிகமாக வைக்கணும். அந்த 3/4 இன்ச்சு எதுக்காகனா பெல்ட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வர்ற ஸ்டிச்சிங் அலோன்ஸு. இப்போ பெல்ட்டுக்குள்ளே பீஸை எடுத்துக்குவோம். முக்கால் இன்ச்சு சேர்த்து பார்த்துட்டு அந்த ஹைட்டுக்கு கரெக்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. வேஸ்ட் அளவில் 4 1/4,
அதாவது 6.5 இன்ச் வச்சுக்கோங்க. ப்ளஸ் 1.5 இன்ச்சு சைடில் போட்டுக்கோங்க. இந்த சைடு லைனில் மட்டும் 1/2 இன்ச்சு ஸ்லாண்டிங்காக போட்டுக்கணும். ஃப்ரண்டில் வந்து 1/4 இன்ச்சு இந்த மாதிரி போட்டுட்டு ஹைட்டு செக் பண்ணிக்கோங்க. 3.25 வருது. அந்த 3.25 கரெக்டாக இந்த லைனில் தான் மார்க் பண்ணணும். இங்கிட்டு வந்து 2.25 வச்சுக்கோங்க. இங்கிட்டு 3.25 இந்த ரேஷியோலேயே மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 4 இன்ச்சு வந்துச்சுன்னா 4 இன்ச்சு, நடுவில் 3 இன்ச்சு, இந்த சைடு 3.5 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம பெல்ட் அளவு கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வருது. இந்த பெல்ட் அளவில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இது டிஃப்ரெண்ட் வரும். அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு பெல்ட் அளவு கரெக்டாக தான் இருக்குது. அதனால் அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, பெல்ட்டு 3 எப்படி வெட்டுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் எப்படி வெட்டுறதுன்னு இந்த ப்ளவுஸுக்கு பார்ப்போம். ஸ்லீவ் இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கையோட லெங்க்த்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே ஃபோல்டிங்க்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்டிங்க்கு 1 இன்ச்சு இருந்தால் போதும். ஷோல்டர் லைன்லேருந்து ஒரு 3.5 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. ஆம்ஹோலுக்கு கிராஸில் வந்து 7 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டில் எடுத்தோம்னா 6 இன்ச்சு வரும். கிராஸில் 7 இன்ச்சு. அதுக்கு அங்கிட்டு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிராஸ் லைனை வந்து ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க்கிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி பேக் சைடு வர ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம வரைஞ்சிக்குவோம். இந்த ரவுண்டு வந்து 1/2 இன்ச்சு சென்டர்லேருந்து மேலே ஏறி இருக்கணும். அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சு அதுக்கு உள்டாவாக இந்த பக்கம் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. சைடில் வர 1.5 இன்ச் லைனையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட் கவர் வெட்டிக்கலாம். கை வந்து ஃபோல்டிங்கிறனால 1 இன்ச்சு விட்டுருக்கேன். சென்டர் மார்க்கு, சைடு மார்க்கெல்லாம் பண்ணிக்கோங்க. சிங்கிளாக எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் கவர் வெட்டுறோம். ஃப்ரண்ட் கவர் வெட்டும்போது அந்த 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட் பார்ட்டில் 1/4 இன்ச்சு கீழேயும், செகண்ட் பார்ட்டில் 1/4 இன்ச்சு மேலேயும், சென்டரில் வந்து கரெக்டாக அந்த லைனில் வரணும். அது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு கவர் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ கவர் வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து மார்க் 1 பண்ணிக்கோங்க. பேக்கு, ஃப்ரண்ட்டு, பெல்ட் எல்லாம் வெட்டிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு சைஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.